மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையை அடுத்து இலங்கை சிறைகளில் இருந்து தமிழக மீனவர்கள் 66 பேர் விடுவிக்கப்பட்டு நேற்றிரவு தாயகம் வந்து சேர்ந்தனர். அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் உணவு, உடை உள்ளிட்ட வசதிகள் அளிக்கப்பட்டு பின்னர் அரசு செலவிலேயே வாகனங்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இலங்கை சிறைகளில் இருந்த தமிழக மீனவர்கள் 66 பேர் தாயகம் திரும்பி தங்கள் குடும்பத்தினருடன் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் வகையில் அந்த மீனவர்களையும் தமிழக மீனவர்களின் 81 மீன்பிடி படகுகளையும் இலங்கை அரசு விடுவிக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசு கடிதங்கள் வாயிலாக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. இதனையடுத்து தமிழக மீனவர்கள் 66 பேர் விடுவிக்கப்பட்டு நேற்றிரவு காரைக்கால் துறைமுகம் வந்து சேர்ந்தனர். அவர்களை தமிழக அரசின் சார்பில் அமைச்சர் திரு கே.ஏ. ஜெயபால் வரவேற்று உணவு, உடை உள்ளிட்ட உதவிகளை வழங்கினார். நாகை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த 66 மீனவர்களும் பின்னர் தமிழக அரசின் செலவிலேயே வாகனங்கள் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தங்களை விடுவிப்பதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்ட மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி செயல்படும் தமிழக அரசுக்கு மீனவர்களும் அவர்களது உறவினர்களும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். கைது செய்து சிறையில் அடைத்திருந்த 66 மீனவர்களையும் தமிழகத்தைச் சேர்ந்த 66 மீனவர்களை இன்றைக்கு அம்மா அவர்கள் மீட்டு தந்து வாழ்வளித்துள்ளார்கள். அதற்கு அம்மாவிற்கு எங்களது மீனவ சமுதாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொழிலுக்கு போனால் 10-16 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கோடியக்கரையில் வந்து அம்மா அவர்கள் மீட்டு கொடுத்துருக்காங்க.